எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ கொஞ்ச நாளாகவே அடியேன் நிறைய காரியங்களை உங்களுக்கு இப்படிப்பட்ட டெக்னாலஜி இப்படிப்பட்ட வேஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்க விருப்பப்பட்டேன். ஸோ நீங்களும் நான் செயல்படுத்தக்கூடிய அதே வேயை நீங்களும் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்மக்கிட்டேயே நம்ம கையிலேயே எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் அப்படிப்பட்ட டெக்னாலஜி அப்படிப்பட்ட சயின்டிஃபிக் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ காட் இந்த காலகட்டத்தில் என்ன விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்த ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம தான் ஒரு ஜெனுவலான ஒரு அங்கரன் தேர்ஸ்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ கொஞ்ச நாளாக நான் ரொம்ப பசியும் தாகத்தோட நிறைய காரியங்களை தேடல ஆரம்பித்தேன். என்னோட பயணம் எங்கெங்கேயோ போகி இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ ஜியாலஜியாக இருக்கட்டும், ஆர்கியாலஜி பட்டும் நிறைய எவிடன்ஸை நான் வந்து பிப்ளிக்கல் ரிசர்ச்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்க முடியுது. நான் ரொம்ப போல்டாகவும் சேலஞ்சாகவும் சொல்லலாம். என்னை போல் பசியும் தாகமாக ரொம்ப ரொம்ப ரேரான பிப்ளிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்றத ஸோ நிறைய தெரிய வந்துச்சு. ஸோ நீங்களும் அதை பயன்படுத்தணும், நீங்களும் அதை யூஸ் பண்ணணுன்றது ஒரே நோக்கத்தோடு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. ஸோ அந்த சின்ன பையன் வந்து ஒரு ஆற்று ஓரமாக உக்காண்ட்ருக்கான். ஸோ அந்த வழிப்போக்கன் அந்த ஓரமாக வரக்கூடிய ஒரு வழிப்போக்கன் என்ன பண்ணுறாரு, அந்த மகனை பார்த்து தம்பி என்னப்பா இங்கே உக்காண்ட்ருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அந்த மகன் வந்து ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு என்ன பண்ணுறான், ஐயா இது போல் எனக்கு ரொம்ப பசியும் தாகமாக இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறான் அந்த ஐயா கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அப்படியா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 அப்பத்தையும் ஒரு 2 மீனையும் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஐயா கொடுக்கக்கூடிய அந்த மீனும் அந்த அப்பத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மகன் பசியை ஆற்றிக்கிட்டு ஜஸ்ட் அந்த நாளோட மீல் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே அதே ஐயா அதே மகன் அந்த ஓரத்தில் உட்காண்ட்ருக்காங்க. அந்த ஐயாவை மறுபடியும் வரப்போக்கும்போது இந்த மகனை பார்த்து என்ன தம்பி உட்காண்ட்ருக்கீங்க இன்றைக்கும் அப்படின்னும் போது அந்த மகன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஐயா ரொம்ப ரொம்ப பசிக்குதுங்க ஐயா, சாகுற நிலைமையில இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றான். இந்த தடவை அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிடித்த மீனை கொடுக்காம இந்த தடவை என்ன பண்ணுறாரு, அந்த ஐயா கூப்பிட்டு போய் அந்த மகனை எங்கே மீனை பிடிக்கணும் எப்படி பிடிக்கணுன்றத சொல்லித்தராங்க. ஸோ அப்படி அந்த செயலை பண்ணுறது மூலியமாக அந்த மகன் மற்றவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து அவன் நிலைத்து நிற்கக்கூடிய, அவன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, அவனே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகக்கூடிய அந்த எஜுகேஷனை அவன் கற்றுக்கிறான். ஸோ நானும் உங்களுக்கு அதே மெத்தடாலஜி தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஸோ நான் பிடித்த மீனை உங்கள்கிட்ட கொடுக்காம உங்களை எப்படி மீன் பிடிக்க வைக்கணும் அப்படின்றத நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ கொஞ்ச நாளாக நான் அதிகமான புஸ்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு நபர், நிறைய தேடல் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள், ரொம்ப பசியும் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஆள் நான் சொன்னேன். ஸோ நிறைய புஸ்தகத்தில் நான் ஸ்பிரிச்சுவல் புஸ்தகத்தும் இல்லை பைபிள் ரிசர்ச்சாக இருக்கட்டும் எல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் இல்லைனா நிறைய பாஸ்டர்ஸோட மெசேஜ் அண்ட் நிறைய வீடியோஸ், நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸில் நிறைய சர்ச் அட்டன் பண்ணி நிறைய காரியங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மை சத்தியம் என்னன்றதை தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி உண்மை சத்தியத்தோட வெளிப்பாடாக நிறைய புஸ்தகத்தில் படிக்கும் போது எனக்கு ரொம்ப என்னை டச் பண்ண ஒரு புஸ்தகம், அஸ் அட்வென்டிஸ்டாக நான் என்னை ஷேக் பண்ண என்னை கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ரொம்ப ஒரு டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் நம்பர் 1 புஸ்தகம் என்னென்னா ஒரு டிசைர் ஆஃப் ஏஜஸ்ன்ற ஒரு அம்மையாரோட ஒரு புஸ்தகம். ஸோ எலன் ஜி ஒயிட் அம்மையாருன்றவங்க அந்த ரொம்ப ரொம்ப கல்வாரியோட இயேசு கிறிஸ்துவோட அவரோட கடவுளோட அன்பை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப தேவனோட அன்பை உருக்கக்கூடிய நிலைமைக்கு நிறைய நேரங்கள் நான் அழுகக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கேன்றது கூட சொல்லலாம். ஸோ இந்த புஸ்தகத்தும் இல்லை நிறைய புஸ்தகங்களை நான் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் நிறைய புஸ்தகங்களை வாசிச்சிருக்கேன், ஸ்டில் கவர் பண்ண சில புஸ்தகங்களும் இருக்குது. ஸோ சில மாதங்களில் சில வருடங்களாக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மறுபடியும் நான் கடவுளோட பாதமண்டியில் நின்று கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண நேரம்னு கூட சொல்லலாம். ஸோ என் வேலையை விட்டுட்டு என்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு என்னை மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப என்னை சஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து என்னோட நர்வஸ் சிஸ்டத்தை நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நான் என்னை வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட டோப்பமின் வந்து ரொம்ப ஹையராகவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அந்த அளவுக்கு நான் என்னோட நர்வஸ் சிஸ்டம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்ணுச்சு,
ரொம்ப இருந்துச்சு. நான் தூங்க முடியல, ரொம்ப என்சைட்டியாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நான் படித்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லலாம்னா, மிகப்பெரிய ஜெர்மர், மிகப்பெரிய அதோட வேதனையோட, அந்த கஷ்டத்தோட, அந்த பெயினோட, நோ பெயின் கெயின் சொன்ன போல் அதோட கெயின் எனக்கு லாபம் எப்படி இருந்துச்சுன்னா இட்டர்னிட்டிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாரி இருந்துச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கம்மிங் டு டாபிக் என்னது, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புஸ்தகத்தை நான் எலன் ஜி ஒயிட் ஆமியோட புஸ்தகத்தை நிறைய படிக்கும் போது ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். அது என்னன்னா, இந்த எலன் ஜி ஒயிட் அம்மையார் செவன்த் டே அட்வென்டிஸ்டோட தீர்க்கதரிசியாகவும் இல்லை ஒரு மூத்த நபராக இருக்கக்கூடிய இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காரியத்தை ரொம்ப 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 கவனமாக செயல்படுத்துறத என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்னன்னா, இந்த காடுன்ற டைட்டில், இந்த நேமை ரொம்ப கவனமாக மற்றவங்களுக்கு கொடுக்காம ஒரு தன்மையை பார்க்குற நிலைமைக்கு என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. உதாரணத்துக்கு காட்ன்ற அந்த நேமை காட் தி ஃபாதருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மையாகவும், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடியதாகவும், இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் சேவியர், இல்லை ரிடீமர், இல்லை கிரைஸ்ட்டு சன் ஆஃப் காடு, இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் காடுன்றத நெவர்னு சொல்லலாம். காட் தி ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றத நெவர் ஆர் ரேர்லி அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த டைட்டில் அந்த நேம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த காடுன்ற அந்த நேச்சரை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, ஜீசஸ் கிரைஸ்ட் நேச்சராக தான் காடாக ஆகிறாரே தவிர பர்சனாலிட்டி காடுன்ற அந்த தன்மையை யூஸ் பண்ணலைன்றதை என்னால் ரொம்ப ஷாக்கிங்காக புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் இது என்ன பண்ணேன், இன்னும் இங்கே ஏதோ சம்திங், நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்தவருக்கு காட் தி ஃபாதர், காட் தி சன் அண்ட் காட் தி ஹோலி ஸ்பிரிட்ன்ற வளர்ந்த ஒரு மகனா இங்கே எதையோ ஒரு குழப்பமாமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தது போல் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ நான் நிறைய காரியங்களை ரிசர்ச் பண்ண, நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு சின்ன கடைசியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரங்கள்லாம் போய் எனக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு நான் அதை யூஸ் பண்ணி நீங்களும் எனக்கு தெரிஞ்ச, நான் எப்பவுமே சொல்கிற போல் நான் சாப்பிட்ட பிரியாணி உங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன்றதை நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் அதை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கும் டீச் பண்ணணுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இன்கேஸ் நான் சொல்லக்கூடியது பொய்யாவும் இல்லை நான் சொல்லக்கூடியது தவறாமல் இருந்துச்சுன்னா என்னை தாராளமாக கரெக்ட் பண்ணலாம், என்னை நீங்கள் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி அந்த கரெக்டான விஷயத்தை எனக்கு ப்ரூஃப் பண்ணிங்கனாலும் முன்னும் எனக்கோட இதாக இருக்கும். நான் இப்போ வரைக்கும் பார்த்தப்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இது, ரொம்ப உண்மையான விஷயம்ன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ எலன் ஜி ஒயிட் அம்மையாரோட புஸ்தகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அது என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் கூகுளில் போயிட்டு எலன் ஜி ஒயிட் அம்மையாரோட புஸ்தகத்தை நான் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண அப்போ டிசர் ஆஃப் ஏஜஸ்ன்ற அந்த புஸ்தகத்தை போயிட்டு நான் படிக்க ஆரம்பித்தப்போ சாப்டர் 1லேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த சாப்டரோட டாப்பிக்கே என்ன பார்த்தீங்களா, காட் வித் அஸ் அப்படின்றது தான் சாப்டர் டாபிக்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது சில காரியங்கள் எனக்கு குழப்பமும், சில காரியங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் பூராக தெரிஞ்சுக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் இல்லை அப்சர்வ் பண்ணுறதுலையும் பூராக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி நான் புஸ்தகத்தை எல்லாம் ஆடியோவாகவும் இல்லை நிறைய நேரங்கள் ரிப்பீட்டட் படிக்கக்கூடிய நேரங்கள், இரவும் பகலமாகவும் செலவு பண்ணக்கூடிய நேரத்தில் ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒரு மெத்தடை பார்க்கும்போது ரொம்ப குழந்தை கூட புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைக்கு போகலான்றதை, நீங்கள் எல்லாருமே இதை ரிசர்ச் பண்ணணும், இல்லை என்னை ரீஎக்ஸாமினேஷன் பண்ணி இதை செக் பண்ணணுன்றதான் என்னோட ஆசையும் கூட. ஸோ இந்த சாப்டரை நான் காப்பி பண்ணி ஹோல் சாப்டரை காப்பி பண்ணி கூகுள் ஜெமினி கிட்ட நான் என்ன பண்ணேன், அனோட்டேட்டட் நேஷனோட போல் டெக்ஸ்டில் எனக்கு ப்ராக்கெட்டில் எனக்கு ப்ரொனவுன்ஸ் என்ன பண்ணுறது, ப்ரொனவுன்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்றத நான் கேட்டேன். ஸோ நான் கேட்டப்போ எனக்கு ஜெமினி என்ன பண்ண வச்சுன்றதை நீங்கள் பாருங்கள். அதாவது என்னென்னா, இது ப்ரொனவுன்ஸ், இந்த அனோட்டேஷன்னா என்னென்னா, ஒரு இ இஸ் இம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் அது யாரை குறிக்குது, அந்த பேராஃப்ரைஸ் பண்ணி அந்த பேராகிராஃபில் யாரை குறிக்குது அப்படின்றது தான். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஈன்னு இருக்கக்கூடிய இடத்துல சாத்தானை குறிக்குதா, இல்லை காட் தி ஃபாதரை குறிக்கிறா, இல்லை ஜீசஸை குறிக்குதா அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய அதுதான். ஸோ இப்போ நம்ம என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த உண்மையான ஒரு சுவிசேஷம் என்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கடவுள் எவ்வளோ அன்பானவர், அந்த அன்பை நம்மளுக்கு எப்படி காமிச்சு வச்சாரு அப்படின்றத. ஸோ காட் வித் அஸ், எப்படி கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்கன்றத
புரிஞ்சுக்க இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வில் கண்டினியூ. Chapter 1, God with us. His name shall be called Emmanuel. God with us. The light of the knowledge of the glory of God is seen in the face of Jesus Christ. ஸோ From the days of eternity, கடவுளோட நாலேஜும் அவரோட க்ளோரியும் அவரோட மகிமையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜீசஸோட முகத்திலிருந்து நம்ம பார்க்க முடியுது, ஜீசஸோட குணத்திலேருந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் த டே ஆஃப் த இட்டர்னிட்டி கூட லார்ட், நான் சொன்ன போல் இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட்டை அம்மையார் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லார்டுன்ற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்கன்றத நான் சொன்ன போல் பார்க்க முடியுது. the Lord Jesus Christ was one with the Father. ஓகே, இப்போ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னவா காட் தி ஃபாதர் கூட என்ன பண்ணுறாங்களா இட்டர்னிட்டி முழுவதும் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. He, Jesus, was the image of God, the image of his. ஸோ ஜீசஸ் யாரா? இமேஜ் ஆஃப் காடா, தேவனோட சொரூபம் தான் என்னது, இமேஜ். அதுதான் ஜீசஸ் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ காட் தி ஃபாதரை பார்க்கலாம், நம்ம ஜீசஸை பார்த்தோம்னா காட் தி ஃபாதரை பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. God the Father's greatness and majesty, the outshine. ஸோ அவரோட கிரேட்னஸும் மேஜஸ்ட்ரியும் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க முடியுது. of his, God the Father's glory. It was to manifest this glory that he, Jesus, came to our world. ஸோ எதை வெளிப்படுத்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தாரா? காட் தி ஃபாதரை, பிதாவோட குணத்தை காட்டுறதுக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஓகே, வில் கண்டினியூ. To this sin-darkened earth he, Jesus, came to reveal the light of God's love, to be God with us. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இருளான உலகத்துக்கு பிதாவை காட்டுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஸோ பிதா இந்த உலகத்தில் நம்ம கூட உறவாடக்கூடிய தன்மையை உருவாக்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ண வந்தாங்க அப்படின்றத உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. Therefore it was prophesied of him, Jesus, Jesus's name shall be called Emmanuel. ஸோ அதனால தான் ஜீசஸோட நேம் வந்து இமால்வேன், காட் இஸ் வித் அஸ் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக காட் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ காட் தி ஃபாதர் வேற, ஜீசஸ் வேற. ஆனால் ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிதாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது, காட்டக்கூடிய தன்மைக்கு, அவரோட அன்பை காட்டக்கூடிய, அவரோட குணத்தை காட்டக்கூடிய, அவரோட கிரேட்னஸ், அவரோட மேஜஸ்ட்ரியை காட்டக்கூடிய தன்மைக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவரோட சொரூபம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ காட் தி ஃபாதர் உருவம் எல்லாம் இருக்காங்க, இஸ் அ ஸ்பிரிட் பீயிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவரோட இமேஜ், அவரோட குணத்தை நம்ம பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இம்மானுவேல் அப்படின்ற அந்த பேரு. ஸோ இந்த உலகத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு யாருக்கெல்லாம் காட்ட வந்தாங்கன்றத நெக்ஸ்ட் பேரால நம்ம பார்க்க முடியுது. Jesus was to reveal God both to men and to angels. So by coming to dwell with us, so என்ன பிதா வந்து இயேசு கிறிஸ்து கூட டுவெல் ஆகி அவர் கூட நிலைத்து நின்று அதன் மூலமாக ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து காட் தி ஃபாதரை மனிதர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் என்ன பண்றாராம், பிதாவை காட்டுறாங்க. வாவ், ஏதோ புதுசாவோ இல்லை தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நோக்கமே ரொம்ப 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 இந்த காஸ்பலோட சுவிசேஷத்தோட மைய பகுதியை நம்ம மிஸ் பண்றோம் இவ்வளோ நாளா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். He, Jesus, was the word of God, God's thought made audible. In his, Jesus's, prayer for his, Jesus's, disciples he, Jesus, says, I, Jesus, have declared unto them, the disciples, thy, God the Father's, name, merciful and gracious. So, நான் பிதா என்னிலும் நான் பிதாலியும் அவர் என்ன பண்றாரு, அவர் மூலமாக நம்ம மத்தியில் இருந்தாங்கன்றத, டிசைபிள்ஸ் மத்தியில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபாதர், காட் தி ஃபாதர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ள டுவெல்லாக இருக்கிறாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக எல்லா டிசைபிள்ஸும் ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ள இருக்கும்போது பிதா கூட இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த உறவு கனெக்ட் ஆகிறத
முடியுன்றத ஜீசஸ் ரிவீல் பண்ண வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ காட் தி ஃபாதரோட குணம், அவரோட நேம் மர்சிஃபுல், கிரேசியஸ், லாங் சஃபரிங், நீடிய பொறுமை, அவர் ரொம்ப ரொம்ப உண்மையும் சத்தியமுள்ள தெய்வன்றத ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக இந்த உலகம் டிசைபிள்ஸ் பார்த்தாங்க, நம்மளும் பார்க்குறோம். மற்ற தெய்வத்துக்குள்ள இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வத்துவர்களுக்கும் ஜீசஸ் காட் தி ஃபாதர் யாருன்றத, அவரோட குணம் எப்படிப்பட்டதுன்றத காட்ட வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. Long suffering and abundant in goodness and truth, that the love wherewith thou, God the Father, hast loved me, Jesus, may be in him, the disciples, and I, Jesus, in him, the disciples. ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ பிதாவோட அன்பான குணம், பிதா கிறிஸ்துவை நேசிச்சாரு, இயேசுவை நேசிச்சாரு. ஸோ அதனால டிசைபிள்ஸும் நேசிக்கிறாரு. அந்த அன்பு நம்மளுக்கும் கொடுக்கப்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. But not alone for his, Jesus's earthborn children was this. ஸோ டிசைபிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பார்ன் ஆகக்கூடிய பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த அன்பு என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்த காட் ஆசைப்படுறாங்க அப்படின்றது. காட் தி ஃபாதர் ஓட பிளான் அவர் ரிவீல் பண்ண ஜீசஸ் கிரைஸ்ட் ஆசைப்படுறாங்கன்றதும் பார்க்க முடியுது. Revelation given. Our little world is the lesson book of the universe. ஸோ என்கிட்ட இந்த எலஞ்சோயிட்ட அம்மையரோட என்ன கோட், உனக்கு என்ன வரிகள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, ஆக்சுவலி நான் இதை தான் சொல்லுவேன். அவர் லிட்டில் வேர்ல்ட் இஸ் த லெசன் புக், ஒரு டெக்ஸ்ட் புக்காக. எதுக்கு? ஓல் யூனிவர்ஸு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பாற்று, இந்த ஓல் யூனிவர்ஸ் நிறைய காரியங்களை மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், நம்மளை கற்றுக்கிறாங்களாம். தேவ தூதர்கள் நம்மளை பாற்று கற்றுக்குறாங்களாம். தட் லெசன் புக், டெக்ஸ்ட் புக் அப்படின்றத பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். God's wonderful purpose of grace, the mystery of redeeming love, is the theme into which angels desire to look. ஸோ தேவதூதர்கள் என்ற சராசரத்தில் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள்லாம் இந்த மிஸ்ட்ரியான அன்பு எப்படின்றத, இந்த உலகத்தின் மூலமாக கடவுளோட கிரேஸ் எவ்வளோ, அவளோட மர்சி எவ்வளோன்றத, அந்த மிஸ்ட்ரி ஆஃப் லவ் என்ன பண்ணுறாங்களாம் தெரிஞ்சுக்க அவளோட காத்துட்ருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. And it will be the angels study throughout endless ages. Both the redeemed and the unfallen beings will find in the cross of Christ the beings. ஸோ கல்வாரியில் விழுந்து போன மனிதர்களும் இல்லை விழாத தேவதூதர்கள், அதாவது விழுந்து போன தேவதூதர்கள் லூசிஃபரோட விழுந்துட்டாங்கன்றது தெரியும். இப்போ அன்ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பீயிங் இருக்காங்களே, அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்களாம், காடோட அன்பை கிறிஸ்துவின் மூலமாக, காட் தி ஃபாதர் கிறிஸ்துவினோட குணத்தின் மூலமாக வெளிப்படுத்த ஆசைப்பட்டாங்களா. ஸோ கிரைஸ்ட் யாரோட குணத்தை வெளிப்படுத்தினாங்க, பிதா எவ்வளோ அன்பானவர்ன்றதை வெளிப்படுத்தினாங்க. ஸோ கிரைஸ்ட் ரிவீல் பண்ணது யாரோட குணத்தை, பிதாவோட குணத்தை. ஏன் பிதாவோட குணத்தை கிரைஸ்ட் ரிவீல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சின்ன வயசுலேருந்தே நான் யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஏன் பிதாப்பா மறிச்சிருக்கலாம்ல, ஏன் ஏசப்பா மறிக்கணும், அவர் அன்பானவர் இல்லையா, இவரு தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, இவர் தானே தியாகம் பண்ணியிருக்காரு, அவர் எதுவுமே ஃபீல் பண்ணலையே அப்படின்னும் போது நான் இப்போ உணர்றேன், அது எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை எனக்கு என் பெற்றோர்களும் இல்லை, என் சபையும் இல்லை, மற்ற மனிதர்களும் மற்ற பாஸ்டர் மற்ற சர்ச் சொல்லித்தரல. ஆக்சுவலி ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வரணும், ஏன் பிறக்கணும், ஏன் மறிக்கணுன்ற முழு நோக்கமே பிதாவோட குணத்தை ரிவீல் பண்ணணும். ஏன் ரிவீல் பண்ணணுன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் காட் ரிவீல் பண்ண, என்ன பர்பஸ், என்ன நோக்கம், ஏன் தேவதூதர்கள் மனிதர்களும் தேவதூதர்களும் இயேசுவோட கல்வாரியில் என்ன பண்ணுறாங்க, ஏன் அதை அன்பை புரிஞ்சுக்கிறாங்க, பிதாவோட அன்பை புரிஞ்சுக்கிறாங்க. கல்வாரியில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிற இடத்துல கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். Science and the beings. Song. It will be seen that the glory shining in the face of Jesus is the glory of self-sacrificing love. In the light from Calvary it will be seen that the law of self-renouncing love is the law of life for earth and heaven.
that the love which seeketh not her love's own has its ஸோ அன்பு அது சுயநலம் அற்ற செல்ஃபிஷான ஒரு அன்பு இல்லை. சுயநலம் அற்ற அந்த அன்பை கல்வாரி சிலுவையில் கிராஸ் மூலமாக காட் தி ஃபாதர் ரிவீல் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ இந்த சுயநலமற்ற அன்பு தான் இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்குமான ஒரு சட்டம், ஒரு லானே நம்ம பார்க்க முடியுது. love's source in the heart of God, and that in the meek and lowly one is manifested the character of him, God, who dwelleth in the light which no man can approach unto. ஸோ அப்படிப்பட்ட அளவதிக்க முடியாத ஒரு காட் தி ஃபாதரோட லவ், அந்த பிதாவோட அன்பு அவ்வளோ உயர்ந்த அன்பு. அதை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவும் அதை ஆழமாக புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ இன்ஃபினிட்டி லவ் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். அது அந்த இதயத்தில் நம்ம எவ்வளோ காரியமாக அவரோட அன்பு எவ்வளோ பெரியதுன்றதை நம்ம ஒரு நாளும் நம்ம உணரக்கூடிய தன்மைக்கு நம்ம போகணுன்றதை நம்ம பார்க்க முடியுது. In the beginning, God was revealed in all the works of creation. It was Christ that spread the heavens and laid the foundations of the earth. ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை என்ன பண்ணாங்க, அவங்க தான் மேக் பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தை எல்லாருமே பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சிருஷ்டிக்கிறாங்க, படைக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. It was his, Christ's, hand that hung the worlds in space and fashioned the flowers of the field. ஸோ பிதானவர் இயேசுவின் மூலமாக, ஸோ காட் தி ஃபாதர் கிரியேட்டர் த்ரூ கிரைஸ்ட், இயேசுவின் மூலமாக இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்து படைக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பூலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய மவுண்டன்ஸ் அண்ட் சீஸ், என்னென்ன அழகான காரியங்கள், என்னென்ன அற்புதமான காரியங்கள் இருக்கோ, என்னென்ன பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கோ, எல்லாமே இயேசு கிறிஸ்து அவரோட சொந்த கைகளால், அவர் சொந்த முயற்சினால பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. His, Christ's, strength setteth fast the mountains. The sea is his, Christ's, and he, Christ, made it, the sea. Psalm chapter 65 verse 6, 95-5. It was he, Christ, that filled the earth with beauty, and the air with song. And upon all things in earth, and air, and sky, he, Christ, wrote the message of the Father's love. வாவ்! இப்போ கடவுளோட பிதா, தேவனாகிய பிதாவோட அன்பை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு மூலமாக இயேசு கிறிஸ்துவ காமிச்சாங்க அப்படின்றத எழுதுனாங்களா. அதை சூப்பரான வார்த்தைங்க. கிரைஸ்ட் wrote the message of the Father's love. இப்படிப்பட்ட அன்பில், தன்னை சுயநலமான ஒரு அன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகன் அப்பாவோட அன்பை காட்டக்கூடிய தன்மை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு காட் தி ஃபாதரோட லவ் இருக்குன்றத கிரைஸ்ட் கிரியேஷன்லேயே நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. Now sin has marred God's perfect work, yet that handwriting remains. Even now all created things declare the glory of his, God's, excellence. There is nothing, save the selfish heart of man, that lives unto itself, the selfish heart of man. No bird that cleaves the air, no animal that moves upon the ground, but ministers to some other life. There is no leaf of the forest, or lowly blade of grass, but has its, the leaves, blades, ministry. Every tree. ஒரு சிருஷ்டிப்பும் என்ன பண்ணுது, பிதாவோட அன்பை இயேசு கிறிஸ்துவோட அன்பு மூலமாக வெளிப்படுத்துறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது. Tree and shrub and leaf pours forth that element of life without which neither man nor animal could live. And man and animal, in turn, minister to the life of tree and shrub and leaf. The flowers breathe fragrance and unfold the flowers, beauty in blessing to the world. The sun sheds the sun's, light to gladden 1,000 worlds. The ocean, itself, the ocean, the source of all our springs and fountains, receives the streams from every land, but takes to give.
The mists ascending from the ocean's bosom fall in showers to water the earth, that the earth, may bring forth and bud. The angels of glory find the angels, joy in giving love and tireless watchcare to souls that are fallen and unholy. Heavenly beings woo the hearts of men. They, the angels, bring to ஸோ இப்படிப்பட்ட இந்த அதிசயமான இந்த அற்புதமான இந்த கிரியேஷனில் இந்த படைப்பில் நம்ம ஒரு காரியங்களை நான் நிறைய நேரம் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒரு க்ரீச்சர் கூட, இந்த கிரியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட சுயநலம் உள்ள செல்ஃபிஷ் பீயிங் கிடையாது. ஈவன் நீங்கள் பூ எடுத்துக்கிட்டா, மரம் எடுத்துக்கிட்டா, கொடி எடுத்துக்கலாம், இல்லை சூரியன், சந்திரன் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், அது செல்ஃபிஷாக சுயநலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு க்ரீச்சரே கிடையாதுன்றதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மரம் நம்மளுக்கு உதவி செய்யுது, தண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு உதவி செய்யுது, மற்ற க்ரீச்சருக்கு உதவி செய்யக்கூடிய மலை, அப்படி ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே செல்ஃபாக யோசிக்கக்கூடிய, செல்ஃபாக அது பயன்படுத்தக்கூடிய தன்மைக்கு இருக்காது. ஒன்னொரு ஜீவராசிக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ கடவுளோட அந்த செல்ஃப்லெஸ் லவ்வை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தை படைக்கிறது மூலியமாக ஒரு விஷயமும் காட் தி ஃபாதரோட அன்பை இப்போ மூலியமாக, அவரோட படத்தின் மூலியமாக, ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஆர்ட்டை வச்சு நம்ம எப்படி அதோட தெரிஞ்சுக்க முடியுமோ, அதே போல் ஜீசஸ் வரைஞ்ச இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச இந்த ஆர்ட் மூலியமாக காட் தி ஃபாதரோட லவ் எவ்வளோ பெரிய செல்ஃப்லெஸ் லவ்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. To this dark world light from the courts above. By gentle and patient ministry the angels, move upon the human spirit, to bring the lost into a fellowship with Christ which is even closer than the angels, themselves. விழுந்து போன விழாத தேவதூதர்கள் எல்லாருமே இந்த படைப்பை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அன்புடைய தெய்வமாக இருக்கிறாங்கன்ற ஒரு படைப்புனாலையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. But turning from all lesser representations, we behold God in Jesus. Looking unto Jesus, we see that it is the glory of our God to give. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எந்த அளவுக்கு நம்ம கனம் கொடுப்போம், எந்த அளவுக்கு ஆனர் பண்ணுவோம், அவரோட அன்பை புரிஞ்சுப்போன்றத ரொம்ப 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 சுயநலமற்ற தன்மையை நம்ம பார்க்க முடியுது. Christ, the living Father hath sent me, Jesus, and I, Jesus, live by the Father. I, Jesus, seek not mine, Jesus's own glory, but the glory of... ஸோ இங்கே இயேசு கிறிஸ்துவும் அவர் தன்னை உயர்த்தாம பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாங்க, காட் தி ஃபாதரை என்ன அனுப்புனாங்க. அவரை உயர்த்த, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த, அவரோட குணத்தை ரிவீல் பண்ண தான் என்ன பண்ணேன், நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்றத அந்த சுயநலமற்ற பிதாவோட அன்பை காட்டக்கூடிய தன்மை பார்க்க முடியுது. ஸோ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசம் செய்யக்கூடிய பிதாவோட அன்பை, பிதாவோட குணத்தை, அவரோட கேரக்டரை ரிவீல் பண்ண ஜீசஸ் வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. Of him, God the Father, that sent me, Jesus. John chapter 8 verse 28, 6:57, 8:50, 7:18. In these words is set forth the great principle which is the law of life for the universe. All things Christ received. ஸோ இந்த அன்பு தான் இந்த யூனிவர்ஸுக்கே ஒரு சட்டமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பிதாவோட அன்பு, அந்த அன்பான பிரமாணம், அந்த அன்பான கட்டளையை நம்ம உணரக்கூடிய தன்மைக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க. மறுபடியும் எம்பசைஸ் பண்ணக்கூடியது என்னது, அம்மையாரோட வரிகள் முழுவதும் பிதாவோட அன்பை எந்த விதத்தில் ஜீசஸ் கிரியேஷனில் காமிச்சாங்கன்றதை பார்க்க முடியுது. அந்த செல்ஃப்லெஸ் லவ் இங்கேயும் கல்வாரிலையும் அந்த செல்ஃப்லெஸ் லவ் எப்படிப்பட்ட உயர்ந்த லவ் அப்படின்றத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திட்டாங்கன்றத பார்க்க முடியுது. Received from God, but he, Christ, took to give. So in the heavenly courts, in his, Christ's, ministry for all created beings, through the beloved Son, the Father's life flows out to all. ஸோ
அவரோட அன்பான இந்த குணத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டாராம்? பிதா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரு. அந்த அன்பான குணத்தை என்ன பண்றாரு? நம்மளுக்கும் கொடுக்க ரெடியா இருக்காரு. அதுதான் பரலோகத்துல நம்மளுக்காக என்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ரிவர்சல் போல. நான் சின்ன ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணும்போது பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப சூப்பரான விஷயத்தை குறிச்சிச்சு. ஸோ காட் அவங்க லவ்வை கொடுத்தாங்க கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவ அந்த லவ்வை நம்ம கிட்ட கொடுத்தாங்க. நம்ம திருப்பியும் என்ன பண்ணுறோம்? பிதாக்கே கொடுக்குறோம், இல்லை கிறிஸ்துக்கு நம்ம காட்டுறோம், இல்லை கிறிஸ்துக்கு பிதாவோட இந்த சைக்கிள் அப்படியே போயிட்டு இப்படி போகிறத பார்க்க முடியும். இதுதான் ஒரு ஃபேமிலின்றதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம பிள்ளைகளுக்கு காமிக்கிறோம், அவங்க பிள்ளைகளுக்கு காமிப்பாங்க, அவங்க மறுபடியும் பெற்றோர்களாக அவங்களுக்கு அன்பை காட்டுவாங்க. இந்த அன்பு ரிவர்ஸ் அப்படியே ஒரு சைக்கிளாக போகிறத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. Through the Son the Father's life, returns, in praise and joyous service, a tide of love, to the great source of all. And thus through Christ the circuit of beneficence is complete, representing the character of the great giver, the law of life. வாவ்! இப்போ கிறிஸ்துவோட குணம், த கிரேட் கிவர், கொடுத்த பிதாவோட லா ஆஃப் லைஃப், இதுதான் வாழ்க்கையோட ஒரு சட்டமே இதுதான்றத பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட அன்பின் குணத்தில் இருக்கக்கூடிய பிதாவை கொடுக்குற அந்த செல்ஃப்லெஸ் லவ், அதே தன்மையுள்ள இயேசு கிறிஸ்துவோட செல்ஃப்லெஸ் லவ் நம்ம காமிக்கிறோமா? இந்த அன்பை காமிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏன் இதை காமிக்கணுன்றத அடுத்த நாள் நம்ம பார்க்க போறோம். In heaven itself, heaven, this law was broken. Sin originated in self-seeking. Lucifer, the covering cherub, desired to be first in heaven. இப்ப புரியுதுங்களா? இப்ப இப்படிப்பட்ட இந்த அன்பின் லா ஆஃப் லைஃப், கடவுளோட செல்ஃப்லெஸ் லவ் இருக்கக்கூடிய அந்த அகாபே லவ், அந்த அனாதி ஸ்நேகத்தை ஒருத்தவன் புரிஞ்சுக்கல. அது யாரு? லூசிஃபர். மேபி அந்த லூசிஃபருக்கு காட்டுறதுக்காக தான் காட் இது செயல்படுத்தினாங்களோ. அந்த லூசிஃபருக்கு மட்டும் இல்லாம நம்ம பார்த்தப்பல ஓல் யூனிவர்ஸ்க்கே காட் காட்ட விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த லூசிஃபர் என்ன பண்ணியிருக்கான்றத நம்ம பார்க்க போறோம். Lucifer sought to gain control of heavenly beings. வாவ்! லூசிஃபர் என்ன பண்ணானா, தேவன் காட் தி ஃபாதருக்கு பதிலு இவன் கண்ட்ரோல் கெயின் பண்ண ஆரம்பிச்சானா அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எல்லா ஜீவராசிகள், பரலோக ஜீவராசிகள் மட்டும் இல்லை, இவன் உயர்ந்த இடத்துக்கு போகணும், தான் கடவுளாக வேணுன்ற அந்த மனநிலையை அவன் அங்க பதிக்கிறான் அப்படின்ற பார்க்கலாம். அதே மனநிலை தானே ஆதாமேவாலையும் அவன் வந்துச்சான்னு பார்க்க முடியுது. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுளை போல மாறிடுவீங்கன்ற அதே அவனோட ஆட்டிடியூட், அதே அவனோட ஆசையை மனிதர்களுக்கும் கொடுக்குறோம். இப்பவும் நம்ம அதே தன்மையோட தானே பார்க்க முடியுது. நம்மளும் கடவுளாகணும், இல்லை நம்மளும் உயர்ந்த இடத்துல ஆகணும்ன்றத நம்ம யோசிக்கக்கூடிய தன்மைக்கு சாத்தான் நம்மளையும் மாத்திட்டான்றத பார்க்க முடியுது. நிறைய காரியங்களை நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்றோம். ஸோ காடோட பொசிஷனை எடுக்கிறோன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையும் கனத்தையும் என்ன பண்றோம்? நம்ம கடவுளுக்கு, தேவனுக்கே நம்ம கொடுக்குறோன்றத பார்க்க முடியுது. ஸோ கிரைஸ்டோட அன்பு அப்படிதான் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்த தான் கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்த கிறிஸ்துவ வந்தாங்கன்றதும் நம்ம தொடர்ச்சியா மறுபடியும் இந்த ஓல் சாப்டர், இந்த ஓல் யூனிவர்ஸில் முழுவதும், பைபிள் முழுவதும் இந்த அன்பை ரிவீல் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். Draw them, the heavenly beings, away from the heavenly beings. Creator, and to win the heavenly beings, homage to himself, Lucifer. Therefore he, Lucifer, misrepresented God, attributing to him, God, the desire for self-exaltation. வாவ்! இப்ப அவன் என்ன ஆசைப்படுறானா, கடவுளோட பொசிஷனை ஆசைப்பட்டு அவன் என்ன பண்றானா, தன்னை உயர்த்துறதுக்கு ஆசைப்பட்டு கடவுளை என்ன பண்றான்? சுயநலமானவர், அவர் சுயத்தை மேல்படுத்துறாரு அப்படின்றத குற்றப்படுத்துறான் அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் என்ன பண்றாரு? அன்பானவர் கிடையாது, தன்னை மட்டுமே உயர்த்தக்கூடியது, சுயநலமானவர், சுயநலமற்றவர் இல்லை அப்படின்றத அவன் அக்யூஸ் பண்றான். மற்ற ஜீவராசிகள் கூட இருக்கக்கூடிய மற்ற தேவ தூதர்கள் கூட அவன்
அக்யூஸ் பண்றான், குற்றப்படுத்துறான் அப்படின்றத, யார? பிதாவை குற்றப்படுத்துறான் அப்படின்றத பார்க்க முடியுது. With his, Lucifer's, own evil characteristics, he, Lucifer, sought to invest the loving Creator. Thus he, Lucifer, deceived angels. ஸோ இதன் மூலமாக தான் என்ன சொல்லி ஒரே அந்த தேவதூதர்களை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விகள் சின்ன வயசுல இருந்துச்சு. எதனால இந்த தேவதூதர்கள் விழப்பட்டாங்கன்றது கேள்விக்கு பதில் என்ன? அவன் தன்னை உயர்த்துறதுக்கு ஆசைப்பட்டு அந்த மனநிலை, அந்த குணத்தை, பிதாவாகிய தேவன் தான் இப்படி இருக்காங்க, தன்னை உயர்த்துறாங்க, அவர் அன்பானவரே கிடையாது, சுயநலமானவர் அப்படின்றத, இப்படிப்பட்ட பொய்யை சொல்லி அவன் மற்ற தேவதூதர்களை வஞ்சித்து தள்ளப்பட்டான், விழப்பட்டான் அப்படின்றத பார்க்க முடியுது. Thus he, Lucifer, deceived men. He, Lucifer, led them, angels and men, to doubt the word of God, and to distrust his, God's, goodness. இப்ப கடவுளோட அந்த நற்கிரியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? புரிஞ்சிக்காம சந்தேகப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆமா அப்படிதான் இருக்கலாம், ஏன்னா லூசிஃபர் பிதா கூட பக்கத்துல இருக்கிறான், அப்ப கண்டிப்பா இவனுக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கோன்றத புரிந்த தேவதூதர்கள், மற்ற விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணிடுறாங்க? சந்தேகத்தோட பிதாவோட குணத்தை என்ன பண்றாங்க? தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொய்யின் மூலியமாக தேவதூதர்களையும் என்ன பண்ணான்? அவன் விழ வச்சுட்டான் அவன் கூட சேர்ந்து. அதே தான் ஆடமன் ஈவ் காலகட்டத்திலையும் என்ன பண்ணான்? அவன் இருக்கக்கூடிய அதே காட் ஆகணுன்ற தன்மையை, அந்த குணத்தை ஈவுக்கு கொடுத்து அவன் என்ன பண்ணான்? காட் அன்பானவரே கிடையாது, சுயநலமானவர், இதை சாப்பிட்டா என்ன நீயும் கடவுளை போல ஆறிடுன்னு தெரியும், அதனாலதான் என்ன பண்றாரு? அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது அதே டவுட்டை ஈவ் என்ன பண்றாங்க? ஓ எஸ், ஆமா, அதனாலதான் போல நான் சாப்பிட்டா கடவுள் ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும், அதனாலதான் என்ன பண்ணியிருக்காரு? கடவுள் இதெல்லாம் இன்னும் நான் சாப்பிட்டு நானும் கடவுளாக போறேன்ற அந்த தன்மையை அக்செப்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த டிசிஃபர் தான் நம்மளையும் என்ன பண்றான்? ஒரு நாளையும் கடவுள் அன்பானவரே இல்லை, சுயநலமானவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ண இருக்கான். ஆனா நம்ம எவ்வளோ அன்பானவர்ன்றத பின்னாடி ஹிஸ்டரியை பார்த்து, பரலோகத்தில் என்ன நடந்துச்சு, இல்லை நம்ம மூதாதையர்கள்ல ஹிஸ்டரியில் என்ன நடந்துச்சுன்றத நம்ம பைபிள் முழுவதும் அதை தான் ஒரு பாட புஸ்தகமா நம்ம கத்துக்கிறோன்றத நம்ம மறந்துடக்கூடாது. Because God is a God of justice and terrible majesty, Satan caused them, men, to look upon him, God, as severe and unforgiving. Thus he, Satan, drew men to join him, Satan, in rebellion against God, and the night of woe settled down upon the world. ஸோ இப்போ காட் தி ஜட்ஜாக இருக்கக்கூடிய அவரோட நியாய தீர்ப்பு, அவரோட அந்த கவர்மெண்ட்டை அவன் கொஸ்டின் பண்ணுறான்றத மற்ற தேவதூதர்களுக்கு கொஸ்டின் பண்ணி அதை சந்தேகப்படுத்த வச்சு, அவர் இந்த சட்டங்கள், இந்த அன்பான தேவன் கிடையாது அப்படின்றத அவன் குற்றப்படுத்தி அதன் மூலியமாக மற்ற தேவதூதர்களை அவன் வஞ்சித்தான்றத பார்க்க முடியுது. ஆமா அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிட்டு பிதாக்கு எதிராக கலகத்தை உண்டாக்குனவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு பிதாக்கு எதிராக அவங்க என்ன பண்றாங்க? போராடுறாங்க, ரிபிலியஸ் ஆகுறாங்க, அவங்க சண்டை போடுறாங்கன்றத பார்க்க முடியுது. The earth was dark through misapprehension of God. That the gloomy shadows might be lightened, that the world might be brought back to God, Satan's deceptive power was to be broken. This could not be done by force. ஸோ இப்போ இவன் குற்றப்படுத்தின இந்த காரியம் அப்படி கிடையாது அப்படின்றத என்ன பண்ணணும்? God the Father ப்ரூஃப் பண்ணணும். இப்போ God the Father ஒரு நல்ல நீதிபதி இல்லைன்றது தான் என்ன பண்ணா? சுயநலமானவர், அவர் அன்பானவரே கிடையாது, நம்மளை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு, நம்மளை தான் இந்த சட்டத்தெல்லாம் கொடுத்து கட்டாயப்படுத்துறாரு, இதெல்லாம் ஒரு நல்ல நீதிபதியே கிடையாதுன்றத அவன் குற்றப்படுத்துறான்றத நம்ம பார்க்குறோம். இப்போ God the Father குற்றப்பற்றின தேவதூதர்களுக்கும் குற்றப்படாத விழாம இருக்கக்கூடியும் விழுந்து போன தேவதூதர்களும் ப்ரூஃப் பண்ணணும். அது எப்படி ப்ரூஃப் பண்றாங்கன்றத ஒரு கட்டாயத்தோட இல்லை, அந்த டைமே தேவதூதர்களையும் இல்லை லூசிஃபரையும் அழிச்சிருந்தாங்கன்னா, விழுந்து போன தேவதூதர்கள் லூசிஃபரையும் அழிச்சிருந்தாங்கன்னா, பயத்தோட
இல்லை நம்மளையும் இப்படி தான் பண்ணிடுவாங்கன்றத மற்ற விழாத தேவதூதர்கள் அன்ஃபாலன் ஏஞ்சல்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, பயத்தோட வணக்கத்தை வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க, தொழுகியிருப்பாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ காட் தி ஃபாதர் பயத்தினால வர்ஷிப்பை விரும்பக்கூடியவர் கிடையாது. அவர் அன்பானவர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ரைட், இப்போ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். The exercise of force is contrary to the principles of God's government. ஸோ அவரோட கவர்மெண்ட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயத்தோடு வரக்கூடிய அந்த இது அன்பானதே கிடையாது. அதுதான் என்னது, சுயநலமாற்றது, சுயநலமானது. ஸோ சுயநலமற்ற நிலைமையில ஆக்கக்கூடிய அந்த தன்மையை God the Father காட்டணும். He, God, desires only the service of love, and love cannot be commanded. Love cannot be won by force or ஸோ அன்பை நம்ம கட்டாயத்தோட விரும்ப முடியாது, அன்பை ஆர்டர் பண்ண முடியாது, நம்ம எடுத்துக்க முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நம்ம தான் கொடுக்க தான் முடியும்ன்றத பிதா தெரியும். அந்த அன்பை தான் என்ன பிதாவும் விரும்புகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. authority. Only by love is love awakened. To know God is to love him. ஸோ அன்பின் மூலமாக தான் இன்னொரு அன்பை என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும்ன்றத சூப்பரான வரிகள் என்று பார்க்க முடியுது. God's character must be manifested in contrast to the character of Satan. This word. ஸோ இப்போ கடவுளோட குணம் அப்படி இல்லைன்றத சாத்தானுக்கு குணத்துக்கு ஆப்போசிட்டானது அப்படின்றத என்ன பண்ணும், எதிரானதுன்றத மற்றவர்களுக்கு God the Father புரிய வைக்கணும். Only one being in all the universe could do. ஸோ ஒரே ஒரு ஜீவராசி தான் இதை என்ன பண்ண முடியுமா, பண்ண முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து. Christ, who knew the height and depth of the love of God, could make it the love of God. வாவ். இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் ஒரே ஒரு ஜீவராசிகள் மட்டும் பண்ண முடியும்னா, அந்த டைமில் என்ன நடக்குது, ஆதாமேவாள் குல பிடிக்க நேரத்திலும் இல்லை, ஆதாமேவாள் விழுறதுக்கு முன்னாடியே God the Father and Sonனும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கலந்து பேசுவாங்க. பேசக்கூடிய தன்மையில் மற்ற தேவ தூதர்களுக்கு அறிக்கை கொடுக்கப்படுது. இது போல் நாங்கள் விலை போடக்கூடிய இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து மறிக்கக்கூடியதுன்னு அந்த நியூஸ் போகும்போது தேவ தூதர்கள்லாம் நம்ம உணர்வுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். தேவ தூதர்கள் நான் மறிக்கிறேன் அப்படின்றத அந்த விருப்பத்தை கொடுக்கும் போது, இல்லை இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரே ஜீவன் நான் மட்டும்தான் மறிக்க முடியும். ஏன் மறிக்க முடியும்னா, பிதாவை கூட நித்தியமாக இருந்தது நான் தான். அவரோட அன்பு என்னது எனக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நான் தான் என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு ரிவீல் பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாங்க, பிதாவுடைய அன்பை காமிக்கக்கூடிய தன்மைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. எக்ஸலண்டான வரிகள்ன்றத நம்ம பார்க்க முடியுது. Known. Upon the world's dark night, the Son of Righteousness, Christ, must rise, with healing in his, Christ's, wings. Malachi chapter 4 verse 2. The plan for our redemption was not an afterthought, a plan formulated after the fall of Adam. It was a revelation of the mystery which hath been kept in silence through times eternal. Romans chapter 6. So இந்த பிளான், இந்த மீட்பின் வரலாறு, இந்த மீட்பின் திட்டம் தான் ஒரு ரகசியமா காலகாலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடியதுன்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த ரிவில், அந்த மிஸ்ட்ரி நம்ம காலகட்டத்தில் நம்மளுக்கு ரிவில் ஆனதை பார்க்க முடியுது. ஸோ ஒரு 4000 வருடங்களா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்ற மனிதர்கள் ரொம்ப எதன் மூலியமாக என்ன பண்றாங்க, காட் வெளிப்படுத்த முடியறாங்க. ஆனால் மனிதர்களால புரிஞ்சிக்க முடியல. அந்த அன்பை கடவுளுக்குள்ள நெருக்கமா இருக்கக்கூடிய மனிதர்கள் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்றத, கடவுள் ரிவீல் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்றதை பிடிக்கும். நம்ம ரொம்ப 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 கிளியரா, நம்ம கடைசி காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்ம ரொம்ப கிளியரா அதை புரிஞ்சுக்க முடியுதுன்றத பார்க்க முடியுது. 16 verse 25. ஸோ இந்த அளவில்லாத அன்பை தான் நம்மளும் என்ன பண்ண போறோம், நித்தியமா படிக்க போறோம். பரலோகத்திலும் இல்லை வரக்கூடிய உலகத்திலும் என்ன பண்ண போறோம், இப்படிப்பட்ட அன்பை பார்த்து தினம் ஆச்சரியப்பட போறோம். It was an unfolding of the principles that from eternal ages have been the foundation of God's throne. From the beginning, God and Christ knew of the apostasy of Satan and of the fall of man through the deceptive power of the apostate. ஸோ ஆரம்பத்தில் God the Fatherம் கிரைஸ்டும் என்ன, இந்த சாத்தானோட
வஞ்சனையான காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே தன்மை என்னது மனிதர்களுக்கும் என்ன பண்றாங்க போயிடுச்சுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. மனிதனுக்கும் அவன் கொடுத்துட்டான்றதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ சாத்தானோட தேவ தூதர்களுக்கும் இல்லை, விழுந்து போன தூதர்களும் விழாத தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட அன்பு! அவர் சுயநலமானவர் இல்லை. த செல்ஃபிஷ் பீயிங் கிடையாது. த செல்ஃபை உயர்த்தக்கூடிய மனிதன் கிடையாது. மனிதன் கிடையாது, பீயிங் கிடையாதுன்றத ஃபாதர்ன்றத கிரைஸ்ட் மனிதன் என்ன பண்ண போறாரு, ரிவீல் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். God did not ordain that sin should exist, but God, foresaw its sin's existence and made provision to meet the terrible emergency. So great was God's love for the world, that God, covenanted to give God's only begotten Son. வாவ்! இப்ப அவரு அன்பானவர்ன்றத ப்ரூஃப் பண்ணணும்னு எப்படி ப்ரூஃப் பண்ணாரா? அவர் சொந்த மகனை கொடுத்தாரு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாடகம். அவர் ஜஸ்ட் ஒரு ரோல் தான் பிளே பண்ணிட்டு போனாரு. அதான் பிதா ஒரு நாடகமா ஒரு ரோல், ஒரு மகனை கொடுக்கறப்பல ஒரு 2 கடவுள் இருக்காங்க. அந்த 2 கடவுளை என்ன பண்றாங்க, ஒரு கடவுளை நீ ரோல் பிளே பண்ணு, நீ போயிட்டு மகனா பிளே பண்ணி இது பண்ணி நான் அப்பாவா ரோல் பிளே பண்ணிக்கிறேன். இதுல என்னங்க அன்பு இருக்கு? அவர் சொந்த மகன், கிரியேட்டடான மகன் கிடையாது நம்மளை போல. அவர் பிகாட்டன் சன். அவரு ஃபர்ஸ்ட் born ஆஃப் த கிரீச்சர் அப்படின்றத கிரியேஷன்றத பார்க்க முடியுது வசனத்துல. ஸோ அவர் சொந்த மகனை கொடுக்கறது மூலியமாக உலகத்துக்கு என்ன பண்றாரு, பிதா எப்படிப்பட்ட அன்புடையவர்ன்றத இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டாரு. ஸோ சாத்தான் இதுதாங்க, இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டான். இன்னும் ரொம்ப ரொம்ப ஷாக் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு உண்மையான ஒரு அப்பாவும் ஒரு உண்மையான மகனோட அன்பு இருக்கு பார்த்தீங்களா? தன் அப்பாவோட குணத்தை எப்படி காட்டணுன்ற அந்த செல்ஃப்லெஸ் லவ்வை ரிவீல் பண்ணக்கூடிய மகனை இங்க பார்க்க முடியுது. தன் அப்பா எப்படிப்பட்ட அன்புடையவர்ன்றத அவரோட இந்த உலகத்துக்கு அவரோட சொந்த மகனே கொடுக்கறதுக்கு மூலமாக நம்மளுக்கு காட்டக்கூடிய இந்த 2 பேரோட செல்ஃப்லெஸ் லவ். அட 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 இதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இவ்வளோ நாள் இது தெரியாம போயிடுச்சுன்றத என்ன ரொம்ப 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 ஒரு ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போச்சு. சாத்தானானவன் அப்பா அந்த மகன் என்ற உறவை எடுத்துடுறான். ஸோ God the Father, ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றது சன் ஆஃப் காடு. இதை புரிஞ்சுக்கிறவங்க மட்டுமே தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஸோ பிதா தன்னோட ஒரே பேரான மகனை கொடுத்து அந்த கிரேட்டஸ்ட் லவ்வை காமிச்சாரு. இதுதாங்க காட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தாரு. இதை புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், ஜீசஸ் ரத்தம் செஞ்சுட்டாரு, அவரு இது பண்ணிட்டாருன்னு அவரு செல்ஃபை உயர்த்தின போல அவரை அன்பு, அவர் காட்டின அன்பு, ஜீசஸ் உயர்ந்தவர்ன்றத நம்ம உயர்த்தி அவர் எதுக்காக காட்டினார் இந்த அன்புன்றத, அந்த கோர் ஆஃப் தி காஸ்பல், அந்த கோர் ஆஃப் தி பைபிளோட அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்க மறந்துட்டோம். ஸோ பிதாவோட அன்பு எவ்வளோ கிரேட்டஸ்ட்னு காமிக்கக்கூடிய அந்த தன்மையை தான் என்ன பண்றான், சாத்தான் குற்றப்படுத்தினான். இப்ப சாத்தான் பல 1000 வருஷம் முன்னாடி குற்றப்படுத்தின பிதாவை குற்றப்படுத்தின அந்த சாத்தான் அப்படிப்பட்டவன் முகம் திரிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க முடியுது. அவன் மூஞ்சில கறி பூசினது பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அன்பு நான் இல்லைன்றத God the Father அவரோட சொந்த மகனை கொடுக்கறது மூலமாக இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டாரு. இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாம விழுந்து போன தேவதூதர்கள், ச்சே இவனோட பேச்சை கேட்டு நம்ம இப்பேற்பட்ட கடவுளை நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்களால மீண்டு வர முடியல. பரலோகத்திலும் நிறைய சான்சஸ் கொடுக்கப்படுது. அந்த பாவத்தோட குணத்துல இருந்து அவங்களால மீண்டு வர முடியல. பாவத்தோட பிதாவா இருக்கக்கூடிய சாத்தான் அதுல இருந்து மீண்டு வர முடியல. இந்த அன்பை தெரிஞ்சாலும் ஆனா ரொம்ப ரொம்ப அவன் பாவத்துல ஊறி போனதுனால இதுதாங்க பாவத்தோட அந்த தன்மை. அதுதான் ஒரு டேலண்டடான மனிதன் போல ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஃபர்ஸ்ட் அவர் பேட்டை ஸ்விங் பண்றது
பேட்டிங் நாள்லேருந்து அது இன்னும் அவர் எக்ஸ்பர்ட்டாக தான் ஆக முடியுமே தவிர குறைவாக முடியும். அதே நம்மளும் ஒரு பாவத்தில் ஒரு தவறான செயலில் நம்ம ஈடுபட்டாலும் இன்னும் மேலே 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 தான் நம்மளாலையும் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் அது ஆரம்ப கட்டத்திலே அது கிள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அது கேன்சரை போல அது ரொம்ப 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 கஷ்டன்றத ஆண்டவர் தேவனாகிய பிதா 2 பேரும் காட்ட நம்மளுக்கு விருப்பப்பட்டாங்கன்றதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட குற்றத்தை சுமத்தின அந்த பிசாசோட குணத்தையும் பரலோகத்தில் விழப்படாத தேவதூதர்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கணும் போல காட் 2 பேரும் ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது தான் அவர் ஒரு மகனாக காட்டுறாரு, நம்மளை போல அவரும் ஒரு சன் ஆஃப் காட் அப்படின்றத அவர் சொந்த மகன்க, பிகாட்டன் சன், நம்ம அடாப்டட் சன். எதன் மூலயமாக? கிறிஸ்து நம்மளை மீட்டது மூலயமாக என்ன பண்ணிக்கிறாரு, பிதா நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. கிறிஸ்து மனிதன் ரூபத்தை எடுத்தது மூலயமாக நம்மளும் கிறிஸ்துவும் மனிதனா பிரதர்ஸ் ஆயிடுறோம். ஒரு வசனம் கூட இருக்கும், நம்ம அவர் கூட பார்ட்டேக்கர் ஆயிடுறோம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பிதாவோட அன்பு எப்படிப்பட்ட அன்புன்ற குற்றப்படுத்தின அந்த அன்பை, அந்த சாத்தானோட சூழ்ச்சியை, வஞ்சனைய காட் எதன் மூலமாக வெளிப்படுத்தினாங்க? அதை புரிஞ்சுக்கிறோமா? இல்லை ஜஸ்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் தான் ஆடினாங்க அப்படின்றது. ஸோ என்ன நான் கொடுக்கலாம், ஆனால் என் மகனை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நம்மளை கொடுத்துருவோம், ஆனால் நம்ம பிடிச்ச பொருளை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அன்பை தான் பிதா காமிச்சிருக்காரு, அவரோட சொந்த மகனை. இதை தான் ஆபிரகாம் கிட்டயும் என்ன பண்றாரு, கடவுள் எதிர்பார்க்கறாங்கன்றத பார்க்க முடியுது. தன்னோட சொந்த மகன், நீங்க போய் அந்த வசனத்தை வாசிங்கன்னா த பிகாட்டன் சன்னை கொடுன்றது ஆக்சுவலி ஈசாக்கோட இஸ்மாயில் பெரிய அண்ணா, அவருக்கு இன்னொரு மகனும் இருக்கு. ஆனா சொந்த மகனை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், நேசகுமாரனை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அந்த அன்பை காமிச்சதுனால தான் விசுவாசத்தின் சந்தைன்றத நம்ம ஆபிரகாம டைட்டில் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் உடையத நம்மளும் என்ன பண்ணோம், நமக்கு பிடித்த எல்லா காரியங்களும் கிறிஸ்துவாக்காக இல்லை தேவனுக்காக, நம்மளோட நிறைய ரத்த சாட்சியா மறிச்சவர்களோட நம்ம ஸ்டோரி பார்க்குறோம். அந்த அன்பு, செல்ஃப்லெஸ் லவ், அதுதான் உண்மையான காஸ்பல். அதுதான் லா ஆஃப் லைஃப் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நிறைய நேரங்கள் நம்ம சுயநலமாக இல்லை ஒரு எமோஷ்னலாக ஃபீலிங்ஸில் நம்ம கிறிஸ்துவத்தை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த டெப்தான அன்பு ஒருத்தர் பல வருஷம் முன்னாடி குற்றப்படுத்தினான். இது மட்டும் குற்றப்படுத்தலை, அவன் 2வது விஷயத்தையும் குற்றப்படுத்தினான். என்ன குற்றப்படுத்தினா, இந்த சட்டத்தெல்லாம் என்ன பண்றாரு, அவர் நம்மளை கட்டாயத்தை பண்ண சொல்றாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மோசானிக்கல் லா, மாரல் லா அண்ட் சர்மனியல் லாவை பின்பற்றுற எல்லாமே கட்டாயத்தோட நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அன்பின் பிரமாணம்ன்றத புரிந்தவர்களுக்கு, கிறிஸ்துவை புரிந்தவர்களுக்கு, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுடைய குணத்தை புரிந்தவர்களுக்கு ரொம்ப தெளிவா கிறிஸ்து பிதாவுடைய குணத்தை காமிச்சாங்கன்றத பார்க்க முடியுது. கல்வாரியில அவர் எந்த பாவமும் செய்யாம தேவனுடைய கட்டளைய, தேவனாகிய பிதாவோட கட்டளைய உயர்த்தி சாத்தானுடைய முகத்தை திரையை என்ன பண்ணிட்டாங்க, காமிச்சாங்கன்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தேவனுடைய அன்பு, அளவில்ல முடியாத அன்பு, பாரு அவர் சொந்த மகனை கொடுத்தாங்கன்றத அதோட ஆன்சரும், இந்த 2 அக்யூசேஷனுக்கும், இந்த 2 குற்றத்துக்கும் பதில் எங்க கிடைச்சிச்சு, கிறிஸ்துவோட வாழ்க்கை. கிறிஸ்துவோட வாழ்க்கை சுயநலமான அவர் கிறிஸ்து ஜெயம் கொள்ளல, கிறிஸ்துக்குள்ள வாசம் செய்கிற பிதா தான் இது எல்லாமே பண்ணாங்கன்றதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க. இதை செய்யக்கூடிய எல்லாமே என்னோட பலத்தினால நான் செய்யல, எனக்குள்ள வாசம் செய்யக்கூடிய பிதாவே இந்த கிரியைகள்லாம் செய்யறாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ அப்போ காட் தி ஃபாதர் ப்ரூவ் பண்ணிட்டாரா இந்த 2 குற்றத்துக்கும்? ஸோ அதே தன்மையை தான்
இப்போ காட் தி ஃபாதர் அண்ட் கிரைஸ்ட் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்மளோட உள்ளத்துல வாசம் செய்து நம்ம கிட்டையும் இந்த சட்டத்தை பிதாக்கும் அவர் மட்டுமே இந்த குணத்துல இல்லவர் இல்ல, பிதா கிறிஸ்துவை மட்டுமே என்ன பண்ண ஜெயம் கொள்ள வைக்கல, இல்ல கிறிஸ்து பிதாவை ட்ரஸ்ட் பண்ணது, பிதாவை எந்நேரமும் பிதாவுக்குள்ள உறவானால மட்டுமே ஜெயம் கொள்ளல, நம்மளாலையும் அதை பண்ண முடியும். அதே பார்ஷாலிட்டி இல்லாத தன்மை உங்களாலையும் பண்ண முடியும். மனிதர்களாலையும் பாவம் இல்லாம சட்டத்தை கீழ்ப்படிய முடியும். இப்படி சுயநலமற்ற அன்பை காட்ட முடியும். தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்று, அதுதான் அந்த பணக்கார வாலிபனுக்கு காட் வந்து பாயிண்ட் பண்றாங்க. அந்த செல்ஃப்லெஸ், உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்று தரித்தனுக்கு கொடுன்றத. ஸோ உன்னை நேசிக்கிற போல பிறனும் நேசின்ற இதுதான் பிரதான கட்டளைன்றத, அந்த செல்ஃப்லெஸ் லவ், அந்த பிதாவோட அன்பை நம்மளும், அந்த கிறிஸ்துவோடைய அன்பை நம்மளும் காட்ட முடியுது. அப்ப மீதமானவர்களான நம்மளும் இந்த சாப்டர் முழுவதும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், நீங்க படிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அன்புன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதே அன்பை தான் நம்மளும் மீதமானவ சபையில இருக்கக்கூடிய கடைசி அவரோட வருகை எதிர்பார்த்துட்டு இருக்க நம்மளும் கடவுள் எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் பார்க்க முடியும் ஒரு வசனத்துல. கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், யாரு? காட் தி ஃபாதரோட கட்டளைகளும் இயேசுவின் மேல விசுவாசமும். கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், அது மட்டும் இல்லாம இயேசுவின் விசுவாசமும் அப்படின்னு பார்க்க முடியும். இப்ப ரொம்ப 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 பார்க்க முடியுது ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல, ஃபெய்த் இன்னுக்கும் ஃபெய்த் ஆஃப்க்கும் இந்த ஒரு வார்த்தை இன் அண்ட் ஆஃப். கிறிஸ்து வச்சிருந்தாருல ஒரு ஃபெய்த், கிறிஸ்துவோட குணம் இருந்துச்சுல, கிறிஸ்துவோட விசுவாசம் இருந்துச்சுல, அவர் பின்பற்றின அதே விசுவாசம், அவர் எப்படி பிதாவை பின்பற்றின அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை உடைய இயேசுவின் மேல நம்ம வச்சிருக்க விசுவாசம் கிடையாது. இயேசு ஒரு விசுவாசம் வைத்திருந்தாரு, இயேசுவின் விசுவாசம், இயேசுவின் போல விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்மளும் என்ன பண்றோம், காட்டுறோம். என்ன விசுவாசம் அது? இந்த சட்டத்தை எல்லாமே கீழ்ப்படிய முடியும்ன்றத, பிதாவை எல்லா நேரமும் அந்த உறவோட இருந்த கிறிஸ்து ஒரு டைம்ல கெத்செமனில பிதா தன்னை பாவம் வந்து இறங்கும் போது பிதா தன்னை விட்டு விலகி போயிடுறாங்க. பிதாவை ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அந்த டைம்லயும் இயேசுவோட விசுவாசம் எப்போ வெளிப்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெத்செமனி டைம்ல தான் வெளிப்படுத்துது. ஏன்னா சாத்தான் குற்றப்படுத்தலாம், நீங்க அவர் கூட உணவாடுறீங்க, நீங்க தான் என்ன பண்றீங்க, பவர் கொடுத்து எம்பவர் ஆக்கி இந்த பாவத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய யோபை குற்றப்படுத்தின போல சாத்தான் குற்றப்படுத்தலாம். அதனாலதான் பிதா தன்னை விட்டு விலகி போறாங்க. எப்ப? கெத்செமனி தோட்டத்துல தன்னை விட்டு விலகி போறாங்க. பாவம் இறக்கப்படுது இயேசு கிறிஸ்து மேல. அப்பயும் அந்த நிலைமையிலும் இயேசுவின் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டா நீங்க போனால் எடுத்துருங்க, எனக்கு இது வேண்டாம், ஆனா நான் என்ன பண்ண போறேன், என் சித்தம்படி அல்ல, நான் உங்க சித்தம்படி, உங்களோட விஷ் படி, உங்களோட வில் படி நான் என்ன பண்ண போறேன், நீங்க ஆசைப்படுற போல நான் செயல்படுத்த போறேன். ஆனா எனக்கு இப்படிதான் தோணுது, என்னால தாங்க முடியல, இந்த பாத்திரம் என்னை விட்டு விளங்கி போனா நல்லா இருக்கும், ஆனா நான் வந்து என்ன பண்ண போறது இல்ல, எனக்காக பண்ண போறது இல்ல, உன் சித்தம்படி நான் என்ன பண்ண போறேன், ஆகட்டும் அப்படின்றத என்ன பண்றாங்க, காடோட கிறிஸ்துவின் விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் அந்த நிலைமையிலும் பிதா எவ்வளோ ஒரு அன்பானவர்ன்றத அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்து அவரை காரி துப்புன அவரோட முடிய மயிர்களை இழுத்த அந்த நேரத்திலும், அந்த தாடி மயிரை இழுத்த அந்த நேரத்திலும், சாட்டையால அடிபட்டும் சிலுவையில சுமந்தும் வேதனைக்குள்ள ஆட்கொள்ள அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் பிதாவே இவர்களை மன்னியும்ன்ற அந்த சொல்லக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் செல்ஃப்லெஸ் லவ். அந்த டைம்லையும் காடியை கொடுக்கும் போதும், இதனால நான் மனதளவில் அந்த ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ், அந்த வினிகர்ல இருக்கக்கூடிய அந்த தன்மையும் நான் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு அந்த நேரத்திலையும் ஆக்சுவலி அந்த போசவர்கள் நல்லதுதான் பண்றாங்க, வழி தெரியக்கூடாதுன்றது இல்லை, அந்த டைம்லையும் நான் என்ன பண்ணக்கூடாது, என் பிதாவோட சட்டத்தை
நான் மீறக்கூடாதுன்றத இந்த உலகத்துக்கு காமிச்ச கிறிஸ்துவோட அன்பு நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம்? இல்லை நம்ம மற்ற கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் சாகக்கூடியனால, உதாரணத்துக்கு ஒரு லவ்வர் மரித்து போனால் எவ்வளோ அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸில், அதே போல தான் நம்மளும் கிரைஸ்டை பார்க்குறோமா? அந்த அன்பை தான் பார்க்குறோமா? இல்லை பிதாவோட அன்பும் இதே தன்மையை தான் பார்க்குறோமா? கிறிஸ்து பிதாவோட அன்பை காமிச்சாரு, இப்படிப்பட்ட அன்பை தான் எமோஷ்னலாக ஃபீலிங்காக காமிச்சாரா? அவ்வளோ ரீசன் பண்ணுறாரு. அதுதான் நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி விசுவாசியான நம்ம சர்ச் மெம்பர்ஸ் நம்மளையும் என்ன பண்ணுறாரு? காட் ஃப்ரண்டல் லோபில் சீல் பண்ணுறாங்க. இட்ஸ் கையிலாவது நெற்றிலாவதுன்னு ஃப்ரண்டல் லோபை குறிக்கிறது. ஃப்ரண்டல் லோபில் இன்டலெக்சுவலி ரீசன் பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ என்ன ஏதுன்றது இந்த அன்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட அந்த மனநிலை உடையவர்களுக்கு தான் காட் அக்செப்ட் பண்ணுறாங்க. எமோஷ்னலாக நான் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணவர்கள் இல்லை, எமோஷ்னலாக கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தவர்கள் இல்லை. இந்த உண்மையான அன்பு, சாத்தான் குற்றப்படுத்தின இந்த 2 அன்பு, இந்த சட்டத்தை கீழ்ப்படிய முடியாது, 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஒரு மனிதனும் கீழ்ப்படிய முடியாது, இன்க்ளூடட் ஆடம் அண்ட் ஈவ். எந்த குற்றமும் செய்யப்படாத ஆடம் அண்ட் ஈவே என்ன பண்ணிட்டாங்க? சட்டத்தை மீறிட்டாங்க, ஒபே பண்ணல. தேவதூதர்கள் பாவமே இல்லாத பரலோகத்திலையும் இந்த சட்டத்தை கீழ்ப்படிய முடியாதுன்றத என்ன பண்ணாங்க? சாத்தான் குற்றப்படுத்தினதை பார்க்க முடியுது. அவங்களும் மீறிட்டாங்க, அந்த தேவதூதர்களும். ஸோ இப்போ இந்த அளவில்லாத அன்பை பிதா கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டாங்க. அந்த அன்பை புரிஞ்சுக்கிறவர்கள் அதே குணலட்சணம் உள்ளவர்களாக நம்மளும் மாறி இருப்போம், அந்த அன்பை உண்மையாக புரிஞ்சிருந்தோன்னா. ஸோ அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனமார்த்ததை தான் காட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. அதுதான் ஸ்பிரிட். அவரை வர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள் உண்மையாகவும் ஆவியோடும் என்ன பண்ணணும்? வர்ஷிப் பண்ணுறோம். இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸ்பிரிட் இல்லாமல் மேலோட்டமாக பண்ணிட்டு இருக்கோம். உண்மை இல்லாமல் ஒரு பொய்யான ஒரு கிறிஸ்தவத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வழிபட்டு இருக்கோம். என்னது? மகனும் அப்பாவும் இல்லை, மகனும் அப்பாவும் இல்லைன்னா உண்மையான அன்பு காட்டல அவங்க அப்படின்றது ஆயிடுது. அதை தான் மென்ஷன் பண்ண. ஜஸ்ட் அவங்க ரோல் பிளே பண்ணிட்டு போறாங்க. இட்ஸ் ரியல் லவ்ங்க, செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அன்பின் மூலமாக காட் அழைக்கிறாங்க. அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இப்படிப்பட்ட அளவில்லாத அன்பை நீர் கிறிஸ்து மேலே வச்சிருந்தீங்க. அந்த அளவில்லாத அன்பை, அந்த குணம் எப்படின்றத கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க, இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்திட்டாங்க. ஸோ உங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரி என்னப்பா எங்களை ரொம்ப 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 பாதிக்கக்கூடிய அந்த அன்பாக இருக்குது. ஸோ இந்த பாதிப்பில் நாங்கள் எங்கள் குணலட்சணங்களை மாற்ற, நாங்களும் அப்படி மாற, நாங்களும் எங்கள் கூட ஃபெலோ பீயிங்க்கு அப்படிப்பட்ட அன்பை காமிக்க உதவி செய்யுங்க. என் தேசம், என் மொழி, என்னோட குடும்பம், என்னோட இதுன்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களோட அன்பை எங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் காட்டின தயவுக்காக நன்றி. தகுதி இல்லாத தகுதிப்படுத்தி எனக்கு எல்லாத்தையும் இதை ரிவீல் பண்ண தயவுக்காகவும் நன்றி. அம்மையாரோட வரிகள் மூலியமாக, இல்லை இந்த டெக்னாலஜி மூலியமாக எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நீர் ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு விளக்குறதுக்காகவும் நன்றி அப்பா. இது நாங்கள் புரிந்துக்கவும், உண்மையான குணலட்சணங்களை நாங்கள் காட்டவும் எங்கள் மனது புதிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. புதிய மனதை கொடுங்க, புதிய சிந்தனையை கொடுங்க, புதிய செயலை கொடுங்க. எங்கள் பலத்தில் முடியலப்பா. ஸோ நாங்கள் உங்கள் பலத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். நீர் எப்படி உன் மகன் மூலமாக டுவெல் ஆகி வாசம் செய்து பாவத்தை வெல்லக்கூடிய எல்லா திறமையும் நீங்கள் வளர்த்தீங்களோ, அதே தன்மையை கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக, ஹோலி ஸ்பிரிட்ன்றது கிறிஸ்து எங்களுக்குள்ள வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீர் உதவி செய்யுங்க. உங்கள் நாம மட்டும் இதன் மூலமாக மகிழப்படட்டும். என்றென்றும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.